ஓம் ஸ்ரீ ஆதி மகாலட்சுமியே போற்றி போற்றி. ஆதி சக்தியின் அம்சமான ஸ்ரீதேவியாம் விஷ்ணு பத்தினி உரைக்கின்றேன். லக்ஷ்மி தேவியாகவும் செல்வத்தின் அதிபதியாகவும் எமை பூஜிக்கும் மானுட ஆன்மாக்கள் சக்தி நிலைகளில் உயர்ந்திடல் வேண்டும். மகாவிஷ்ணுவே காக்கும் தெய்வம் எனில் யாமே காத்தருளும் சக்தியாவோம். ஒரு மனிதன் இப்பூமியினில் வாழ்வதற்கு எண்ணற்ற செல்வ வளங்கள் அவசியமாகின்றன. அருளும் பொருளும் பல வகைப்படும். பொருட்செல்வம் என்பது 16 வளங்களாக எம்மால் அனுக்கிரகிக்கப்படுகின்றது. 16 செல்வங்களை ஒரு மனிதன் பூரணமாய் பெற்று நிறைவு பெற்றால் மாத்திரமே அருட்செல்வமும் ஞான செல்வமும் பொழியப்படும். பொன்னும் பொருளும் ஒரு மனிதனை செம்மையுறுத்துவதற்கு உதவிடும். எனினும் போகம் எனும் மாயை தீண்டினால் அருளப்படும் செல்வ வளம் அழிவுறுகின்றது. கலியுகத்தினில் செல்வ வளம் நிறைந்த மனிதர்கள் 2 பிரிவுகளாக நிலைக்கின்றனர். செல்வ வளமின்றி வாடுபவர்களும் 2 பிரிவுகளாக நிலைக்கின்றனர். ஈட்டிய பொருளினை தான தர்மங்களால் நிறைப்பது மற்றும் தனது தனித்த வாழ்வு வளம் பெற நிறைப்பது ஆகிய 2 பிரிவு செயல்பாடுகள் நிலவுகின்றன. பொருள் அற்று வாடுபவர்களும் இத்தகைய 2 செயல்களை ஆற்றுவது கலியின் வீரியமான இயக்கத்திலும் நடைபெற்று கொண்டுள்ளது. ஈட்டிய பொருள் என்பது மிக மிக குன்றி இருந்தாலும் பிற ஆன்மாக்களோடு பகிர்ந்து வாழ்பவர்களும் உண்டு. எனில் பொருள் நிறைந்தவராயினும் பொருள் அற்றவர் ஆயினும் சுயநலமற்று இயங்குவதே உயரிய பண்பு நலனாகும். அகத்திய ரிஷிகளின் மூலம் யுகமாற்றம் நிகழ்கின்ற இத்தருணத்தில் மகா விஷ்ணுவின் ஆற்றல்களோடு கலப்புற்று 7 மலையானின் அருளோடு உட்கலந்து கல்கி அவதார அகத்திய மகரிஷிகளோடும் யாம் பூரணமாய் ஆற்றல்களின் ரூபத்தினில் கலப்புற்றுள்ளோம். யாம் ஆற்றலாய் உட்கலந்து ஆற்ற உள்ள செயல்கள் யாவும் 16 செல்வ வளங்களையும் அகத்தியரின் அன்பு சீடர்களுக்கு அருள்வதாகவே அமைந்திருக்கும். ஆத்ம லிங்கங்களை பூஜிப்பவர்கள் யாவரும் செல்வ வளம் வாழ்வினில் பெருகுவதனை காண்பர். பக்தி சரணாகத நிலையுடன் லிங்க ரூபங்களை பூஜிப்பவர்கள் யாவரும் எமது அருளாசியினையும் பெற்றிடுவர். ஸ்ரீ மகாலட்சுமியாகிய யாம் திருவிளக்கேற்றி தாமரை மலர் கொண்டு முழுநிலவு உதிக்கும் தருணத்தில் மாலையில் எமை பூஜிப்போருக்கு சகல சௌபாகிய நிலைகளையும் அருள வேண்டும் என்பதே நியதியாகும். அன்பினால் நிறைந்த மானுடர்களே, பொருட்செல்வத்தில் பல வகை உண்டு என்றே உணருங்கள். தங்க மழை பொழிந்திட யாம் காத்துள்ள நிலையிலும் பலர் உணர்வதில்லை. ஏற்கும் செல்வங்களில் சரிபாதி அளவினை பிற மானுட ஆன்மாக்கள் உய்வுறுவதற்கோ அன்றி தெய்வ ஆலயங்கள் செழிப்புற இயங்கிடவோ அருளிடல் வேண்டும். மங்களம் பெருகிடும் எமது சக்தியினை உணர்ந்து ஏற்றால் வளங்கள் பெருகும். பொன்னும் பொருளும் மாத்திரமே செல்வம் அன்று. நற்குணங்கள், அன்பு நிலைகள், பக்குவ மார்க்கம், பொறுமை, கடமை தவறாத நிலைகள் ஆகிய அனைத்துமே நற்செல்வங்களே.
எந்த வகை செல்வம் அதிகரித்தாலும் ஏற்புடைய நிலையில் உயர வேண்டும். ஆதிசக்தியின் அம்சமாய் உதித்து இயங்கிய யாம் இத்தருணத்தில் ஆதிசக்தியோடு ஒடுங்கியே நிலைக்கின்றோம். எனினும் அகத்தியரின் இயக்கத்திற்கு பூரண ஆசிகளை பொழிகின்றோம். சதுர் யுகங்களுக்கு ஒரு முறை கலியுக இறுதியில் யாம் ஒடுங்குகின்ற தருணத்தில் எமது செல்வ கடாட்ச சக்திகளை பூரணமாய் எமது பதியான மகாவிஷ்ணுவிடமே சமர்ப்பித்திடுவோம். மகாவிஷ்ணுவான காக்கும் தெய்வம் எமது ஆற்றல்களையும் உள்ளடக்கி தனது ஆற்றல்களையும் கலப்புறச் செய்து அகத்திய மகரிஷிகளோடு பூரண கலப்பு கொண்டுள்ளது. இதன் மூலம் சங்கு சக்கர ஆற்றல்களும் வீரியமடைந்துள்ளது. அகத்தியர் சங்கு சக்கர ஆற்றல்களாக ஏற்றுள்ள சக்தி நிலைகளில் யாமும் அடங்கி உள்ளோம். உலகின் அனைத்து ஜீவன்களும் ஸ்ரீ அகத்தியரின் ஒளிப்பாலத்தினில் இணைந்திடல் வேண்டும் எனும் சங்கல்பத்தினை யாமும் ஏற்றுள்ளோம். மானுடர்கள் தாங்கள் ஈட்டுகின்ற பொருளின் சிறு துளியினையேனும் இறை நிலைகளுக்கு பகிர்ந்திடல் வேண்டும். கலியுகம் எல்லையினை அடைந்துள்ள இந்நிலையில் பஞ்சபூதங்களுக்கும் சரணாகத நிலையில் பொருளினை கொண்டு பூஜியுங்கள். நிலமும் நீரும் சீரடைய வேண்டும் என்றே மலர்கள் தூவி ஆராதியுங்கள். எண்ணங்களை தூய்மையாக நிலைநிறுத்தி வாழும் நிலம், நீர், காற்று ஆகியவற்றை பூஜித்தால் செல்வ வளம் பெருகிடும். விரைந்து கலியுக மானுடர்கள் செல்வ வளம் பெருகிட எவ்விதம் பூஜிக்க வேண்டும் என்ற சத்தியத்தினை யாம் உணர்த்திடுவோம். நற்செயல்களை பெருக்கிட ஆழ்ந்து தியானியுங்கள், பூஜியுங்கள், இறை சக்திகளை வழிபடுங்கள், அகத்தியரை ஆழமாய் வணங்கி துதியுங்கள். அனைத்து வளமும் நலமும் பெருகிட எமது பூரண ஆசிகளை பொழிகின்றோம்.